டேய் அப்பு வேண்டாம். அக்கா, நான் சந்தியா பேசுறேன்க்கா. சந்தியா பேசுறேன்க்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதாக்கா? நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஒரே ஒரு வார்த்தை பேசுக்கா. ஏன்க்கா மௌனமா இருக்க? என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? பேச மாட்டியாக்கா? பேசுக்கா, பேசுக்கா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு துரோகம் பண்ணதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருக்கா. நான் உன்னை பார்க்கணும்க்கா. ஒரே ஒரு தடவை நான் உன்னை பார்க்கணும்க்கா. என்னோட போன் கால நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கூப்பிடுவ, என் போன் எடுத்து பேசுவேன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ என்னோட குரலை கேட்க 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்த. ஆனா ஆனா உன்னை பார்க்க என்னால இன்னும் ஒரு மாசம் கூட காத்துக்கிட்டு இருக்க முடியாதுக்கா. நான் உன்னை பார்க்கணும்க்கா. உன் முகத்தை பார்க்கணும்க்கா. உன் கண்ணை பார்த்து அழணும்க்கா. உன் நெஞ்சில சாஞ்சு மன்னிப்பு கேட்கணும்க்கா. உன் மடியில படுத்து தூங்கணும்க்கா. ஏதாவது பேசுக்கா, ஏதாவது பேசுக்கா. கோவத்துல திட்டுக்கா. நான் உன் குரலை கேட்கணும்க்கா. திட்டு அக்கா, ப்ளீஸ்க்கா, ஏதாவது பேசுக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். அக்கா, நீ கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ கேட்டுட்டு தான் இருக்க. அக்கா, ஒரு வாரத்துக்குள்ள நீ என்ன பார்க்க வரணும்.
நான் உன்னை பார்க்கணும். அக்கா, நான் உன்னை ஏமாத்தின மாதிரி நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் வரலனா என்னை எப்பவும் ஜானகி, நல்லா கேட்டுக்க. என் கூட பிறந்தவன் செத்து போயிட்டான். ஆனா அவன் செஞ்சு கொடுத்த சத்தியம் இன்னும் செத்து போகல. ஓம் கண்ணு முன்னாடிதான் சத்தியம் பண்ணான். ஞாபகம் இருக்கட்டும். ஒரே ஒரு தடவை மறுபடியும் போன் பண்ணடி. எனக்கு எனக்கு உன் மேலாம் கோபம் இல்லடி. இது அப்பாவோட கோபம். அவரு என் மேல சுமத்தி வச்சுட்டு போயிருக்கிற பாரம். நான் உனக்கு வெறும் அக்காவா, அம்மா இல்லையா? எதுக்கு என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? என் மனசு என்னமோ பண்ணுது. ஒரே ஒரு தடவை போன் பண்ணடி. ஒரே ஒரு தடவை போன் பண்ணடி சந்தியா. போன் பண்ணடி. பரிவட்டம் கட்டும் போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உங்க கழுத்துல மாலை போட சொன்னீங்க. சொன்னல, அப்ப ஏன் போடல? நான் சரியா கவனிக்கலம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய், இவரை மன்னிச்சு விடணுமா? நல்லா மன்னிச்சு விடுங்கடா. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ. நிறுத்துங்க. இந்த அடி இனிமே நீ பண்ண போற தப்புக்கு கிடையாது. நீ பண்ண தப்புக்கு. இதுக்கு மேல நீ தப்பு பண்ண அடிக்க மாட்டேன். போனமா ஆத்துல மிதக்க விட்டுருவேன். அடிங்கடா.
அவன் செத்துற போறான்டா. அடிக்காதீங்கடா. அண்ணே, அண்ணி அமைதியா இருக்க சொல்லு. இங்க பாருங்க, பாவத்தை மூட்டை மூட்டையா சேர்த்துக்காதீங்க. இந்த குடும்பம் நல்லா விளங்கும். ஏய், புவனேஸ்வரி என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. என்ன நியாயமோ? ச்சே. ஏய், நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. இங்க பாருடா, ரகுராம் ஜானகி கழுத்துல தாலி கட்டினது எவ்வளவு பெரிய தப்பு. அவன் என்னை ஏமாத்தினது அதை விட எவ்வளவு பெரிய தப்பு. தப்பு மேல தப்பு பண்ணவனுக்கு தாரத்தப்பட்ட கொட்டுவீங்க, பரிவட்டம் கட்டுவீங்க, மாலை மரியாதை பண்ணுவீங்க. உத்தமனா வாழ்ந்துட்டு இருக்கிற என் அண்ணனுக்கு மாலை போட மாட்டேன். அப்படித்தானே? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. பிரபு, அத்தை, நல்லா கேட்டுக்கோ. அந்த ஜானகி மக தனலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அதாவது உனக்கு பொண்டாட்டியா வரணும். அத்தை, தாலி கட்டிட்டா போச்சு. ஏய், தாலி கட்டினா மட்டும் பத்தாது. அவளை வேலைக்காரியை விட கேவலமா நடத்தணும். அத பார்த்து அந்த ஜானகி அழுது குமரணும். சொல்லிட்டீங்கல்ல அத்தை, நீங்க சொல்லி நான் நடத்தாம இருப்பனா? அந்த தனலட்சுமி நம்ம வீட்டுக்கு தாலி கட்டின வேலைக்காரியா வருவா. அப்படி சொல்றாயா மோன? Yeah, that's very funny. Yeah. Hey, I'll call you back. Mom? 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 What is this? என்னாச்சு? என்ன மாம் இது? என்கிட்ட என்ன சொன்ன நீ? பேலன்ஸ் கேட்கலாம், நீயே சாப்பிடுறேன்னு சொன்னல. ஒரு வாய் கூட சாப்பிடல. இது உன்னோட பர்த்டே கேக்மா? மாயா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. எப்போ? அடுத்த பர்த்டேக்கா? இதுவே லேட். இப்பவே சாப்பிடணும். கம் ஆன் மாம், டோன்ட் ஸ்பாயில் மை மூட். ஈட் இட் மா. You have got leukemia, ma'am, and it's advanced stage. Don't know whether chemotherapy and radiotherapy would help. You have to be careful in future. Eat healthy and try to be healthy. Strictly avoid junk foods. So be careful, ma'am. என்னம்மா யோசிக்கிற? கேக் பிடிக்கலையா? ப்ளீஸ் மாயா, வேண்டானா விட்டுறேன். கம்பல் பண்ணாத. நோ வே மாம். பாரு, ஆள் எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கேன்னு. இரு வர. ஹே, என்ன இது? நில்லு. ஹே, நில்லுமா. Mom, oh my God, 12 kg weight loss, almost 26 pounds. என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது கிராஷ் டயட்ல இருக்கியா? எஸ் மாயா, நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. ஆமா, டயட்ல தான் இருக்கேன். அதுக்காக இவ்ளோ சீரியஸாவா? 12 kg மா. ஏன் இப்படி? பிகாஸ் உன்னோட டாட் வராங்கல்ல, அவர் வரும்போது நான் குண்டு பூசணிக்கா மாதிரி அவர் முன்னாடி போய் நிக்கணுமா? ஸ்லிம்மா இருந்தா தானே யங்கா இருக்கும். அதான். You're crazy ma, very very crazy. Hello, Mrs. Kishore. Hi Nancy. Let me start with kitchen. No. Can you just clean the guest room? Sure, Mrs. Kishore. Guest room clean பண்ற? எதுக்குமா? Surprise. Surprise? Who's that ma? உன்னோட பெரியம்மா.
ஜானகி பெரியம்மா. வாட்? வரதா சொன்னாங்களா? உன்னதாம்மா கேக்குறேன். உங்க அக்கா வரேன்னு சொன்னாங்களா? அக்கா வருவாங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் மாம், யோ இன்னசென்ட் மாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க வருவாங்கன்னு எதை வச்சு நம்புற? மனசு சொல்லுது. 20 வருஷமா போனே எடுக்காதவங்க இந்த வருஷம் எடுத்தாங்க. எடுத்து என்ன சொன்னாங்க? நான் அமெரிக்கா வரேன்னு சொன்னாங்களா? பேசல. என்னம்மா நீ? ஏம்மா இப்படி இருக்க? பேசல. ஆனா நான் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா வருவாங்க. மாம், இது ரொம்ப தப்பா இருக்கு. 20 வருஷம் போனை கூட பிக் பண்ணாதவங்க உன்னை நேர்ல பார்க்க இங்க வருவாங்களா? அத நீ நம்புறியா? ஆமா, வருவாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நீ அவங்க மேல உயிரையே வச்சிருக்க. ஆனா அவங்களுக்கு உன் மேல ஒரு துளி கூட பாசமே இல்ல. புரிஞ்சுக்கோமா. உனக்கு தான் புரியல. நிச்சயம் அக்கா வருவாங்க. அவங்களோட சிச்சுவேஷன் என்னவோ யாருக்கு தெரியும்? இது பாருமா, 20 வருஷமா அதே சூழ்நிலை இருக்கும்னு நீ நம்புறியா? நான் சொல்றேம்மா, நிச்சயமா அவங்க வரமாட்டாங்க. தயவு செஞ்சு நீ ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போகாத ப்ளீஸ். என் அக்கா நிச்சயம் வருவாங்க. எனக்கு தெரியும். என் மனசு சொல்லுது அவ வந்தே தீருவா. என்ன? என்ன? என்னன்னு கேட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
இங்க ஒருத்தர் இருந்தாரு, ஆளை காணோம். பகவானே, வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க வாங்க. இங்கே உட்கார்ந்து இருந்தவர் தண்ணியில முழுகிட்டார். நீச்சல் தெரிஞ்சவா யாராவது இறங்கி பாருங்க, சீக்கிரம் போங்க. தேடி பார்க்கிற ஆள் எங்க கிடைக்கல. சந்தியாவை பத்தி பேசுறதா இருந்தா பேச வேண்டாம். இல்லங்க, சந்தியா பண்ணது தப்புதான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தியா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. நான் தான் அவ சொல்ல வந்தத சரியா கேட்கல. அவ கண்டிப்பா கிஷோரை பத்தி தான் ஏதோ